வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோக்கரேஜ் எதுவும் வாங்குறதில்ல. வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகான 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளவே படிக்கட்டு வச்ச மாதிரி இருக்கக்கூடிய 3 பெட்ரூம் கொண்ட தனி வீடு தாங்க இது. ஒரே மாடல்ல இங்கே ஒரு 3 வீடு கட்டியிருக்கோங்க. எல்லாமே தனித்தனி வீடு தான். மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. லேண்ட் வித் பில்டிங் ரெண்டுமே உங்களுக்கு CMD அப்ரூவ்டு தாங்க. புது வீடு தான். 3 வீடுமே உங்களுக்கு புது வீடு தாங்க. அதில் ஒரு வீடோட டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு மெட்டல் அமைச்சிருக்காங்க. மெயின் கேட்டை எடுத்து உள்ளே வந்தோடனே கார் பார்க்கிங் 12.10 x 14 சைஸில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. வீடோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சவுத் ஃபேஸிங். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் வருங்க. இந்த கார் பார்க்கிங்கோட ரைட் சைடில் உங்களுக்கு 2 அடி வரைக்கும் சர்வீஸ் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. 3 வீடுமே தனித்தனி வீடு தான். இதில் ஒரு வீடு முடிஞ்சிச்சு, 2 வீடு மட்டும் இப்போ சேல்ஸுக்காக இருக்குங்க. இந்த வீடு சென்னையில் போரூர் நியர்பையில் 3ஆம் கட்டளை அப்படின்ற லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தான். கிறிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து ஒரு 750 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. மெயின் டோர் அடுத்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் ஹால் 16.6 x 11.9 சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் ஹால் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் லைட் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அண்ட் இன்டீரியர் கபோர்டு ஒர்க்கும் ஃபுல்லாகவே வந்துடுங்க. லிவிங் ஹாலில் வெளிச்சத்துக்காக 3 ஜன்னலும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஹால் அண்டு 3 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இது கிச்சன் 7.1 x 9.4 சைஸில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன்லேயும் உங்களுக்கு இன்டீரியர் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியும் கொடுத்துருவாங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் கிரைனட்லேயும் சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்லையும் அமைச்சிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் அமைஞ்சிருக்குங்க கிச்சன்லேயே. அடுத்ததாக கிச்சன் பேக் சைடில் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோரும் அமைஞ்சிருக்குங்க. 7.6 x 3 சைஸில் இந்த சர்வீஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செவர் வச்சு உங்களுக்கு கவர் பண்ணியும் கொடுக்குறாங்க. செவர் அண்ட் வந்து கிரில் கேட் வச்சும் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமை பற்றி பார்த்துடலாங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு முன்னாடியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்துடுங்க. 5.7 x 3 சைஸில் ஒரு காமனாக ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்குங்க. 9x9 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுக்கு உட்டில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 சைஸில் ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் வெட்ரிஃபை டைல்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் ஒரு லிவிங் ஹாலை பற்றி பார்த்துடலாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்குண்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டு ஏறி வந்த உடனே இது ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. சர்வீஸ் ஏரியாவுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு லிவிங் ஹால். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹால் 11.7 x 8.3 சைஸில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. 12.1 x 14 சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு சீலிங்க்கு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பார்க் லைட் ஃபிட்டிங்ஸும் மாட்டியும் இருக்காங்க. இந்த ஃபேன் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட பால்கனிங்க. இது 12.1 x 3.6 சைஸில் ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பால்கனி இது. அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் 4.6 x 8.3 சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக தேர்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துடலாங்க. இது தேர்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. 11.7 x 12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு.
இந்த பெட்ரூம்லையும் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியும் இருக்குங்க. அதுதான் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். 4.6 × 10.4 சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. உங்களுக்கு சாண்ட்வைஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இதுலேயும் மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியை பற்றி பார்த்துடலாங்க. மொட்டை மாடியில் ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸும் வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஒரு டேங்க்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா வருங்க. 85 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் 80% வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்குங்க. மொட்டை மாடியில் ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸும் ஓட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 300 meters தான் வரும். கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு 750 metersலேயே வருங்க. 3 வீடுமே உங்களுக்கு தனித்தனி வீடு தான். ஒரு வீடு முடிஞ்சிச்சு, 2 வீடு சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீடை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.